இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசையும் உங்களோடு என்றும் இருப்பதாக. இன்று தாயாம் திரு அவையானது கொரியா நாட்டு மறைசாட்சிகள் புனித ஆண்ட்ரூ கிம் மற்றும் தோழர்கள் இவர்களுடைய மறைசாட்சிய நினைவை கொண்டாடுகின்றது. கொரிய நாட்டு தலைவர்கள் தலைமுறையாக வெளிநாட்டவருடன் தொடர்பு தேவையற்றது என்ற நிலையில் வாழ்ந்தனர். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மெல்ல மெல்ல திருமறை வேரூன்ற தொடங்கியது. திருச்சபையின் வரலாற்றில் இல்லாத முறையில் இங்கு திருமறைக்கு வித்திட்டவர்கள் பொதுநிலையினரே என்பது நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது. பியட்ரோ கிபி 1684 வெளிநாடு சென்றபோது திருமறையை பற்றி கற்றறிந்தபின் அதில் சேர்ந்தார். ஆனால் இந்த முதல்வரே கிபி 1721 விசுவாசத்தை மறுதளிக்கவும் செய்தார். இந்த நாட்டில் 18ஆம் நூற்றாண்டின் கடைசி ஆண்டுகளில் பரவலாகவே வேதகலகம் நடந்து வந்தது. கிபி 1801 நாடு முழுவதும் வேதகலகம் பரவியது. சைனாவை சேர்ந்த ஒருவர் துணிவுடன் கொரியாவுக்குள் நுழைந்தார். இவர் வேத சாட்சி முடிபெற்றால் அதன் வழியாக திருமறை பரவும் என்று நம்பினார். கிபி 1801 மே 31ஆம் நாள் அவர் கொல்லப்பட்ட பிறகு வேதகலக தீ பற்றி எரிந்தது. 1984 திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் சோல் நகரில் 103 பேருக்கு புனிதர் பட்டம் அளித்தார். ஆனால் 8000 மறைசாட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் இந்த 103 பேரும். 12 ஆண்டுகள் வரைக்கும் நீடித்தது இந்த வேத கலகம். நாளடைவில் அரசு நிர்வாகத்தில் முன் சொன்ன கெடுபிடி தளர்த்தப்பட்டது. அப்போது மீண்டும் கிறிஸ்தவம் ஓரளவு கொடிகட்டி பறந்தது. 2 பிரெஞ்சு குருக்கள் ஒரு ஆயர் தலை வெட்டப்பட்டு இறந்தனர். 7 ஆண்டுகளுக்கு பிறகு மறைசாட்சியான இக்னேசியஸ் கிம் என்பவரின் மகன் ஆண்ட்ரூ கிம் 1300 மைல் தூரம் பயணம் செய்து சைனாவில் மிகாவோ நகரில் குரு மடத்தில் படித்தார். 6 ஆண்டுகள் கழித்து சாங்காய் நகரில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். பின்னர் தாயகம் திரும்பினார். மேலும் மறைப்பணியாளர் பலரை கொரியாவுக்கு கொண்டு வர திட்டமிட்டார். அப்போது பகைவர் கையில் சிக்கிக் கொள்ளவே சோலுக்கு அருகில் தம் 45வது வயதில் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சி முடிபெற்றார். 1777 சிலர் சட்டப்படி பீக்கிங் சென்று வரி செலுத்திவிட்டு தாயகம் திரும்பிய போது சைனாவில் இயேசு சபையரிடமிருந்து பெற்றுக்கொண்ட விசுவாச விளக்கம் தரும் தகவல் ஏடுகளுடன் வந்தனர். கொரியா நாட்டில் இவற்றை படித்து பயனடைந்தோர்தாம் முதலாக தலை திருச்சபையாக காட்சியளித்தனர். இவ்வாறு தங்களுடைய நம்பிக்கைக்கு புது வாழ்வு கொடுத்த இந்த மறைசாட்சியுடைய வாழ்வை நாம் உணர்ந்து கொள்வோம். இன்றும் தாயாம் திரு அவையின் அடித்தளமான பொதுநிலையினுடைய வாழ்வு நிலைநிறுத்தப்பட்டால் தாயாம் திரு அவையும் நம்பிக்கையில் வளர்த்தெடுக்கப்படும் என்பதை உணர்வோம். இறைவன் என்றும் நம்மோடு.